தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அன்னபூர்ணா நிறுவன ஸ்ரீனிவாசனிடம் தொலைபேசியில் வருத்தம் தெரிவித்ததாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்னபூர்ணா நிறுவனர் ஸ்ரீனிவாசனின் வீடியோ வெளியிட்டதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார். தொலைபேசியில் வருத்தம் தெரிவித்ததாக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சாரா, கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டம், அதாவது நிறுவன முதலீட்டாளர்களுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அன்னபூர்ணா உணவகத்தினுடைய உரிமையாளர் இடையே நடைபெற்ற இந்த விவாதம் தொடர்பாக தொடர்ந்து இது தொடர்பான வீடியோ வெளியாகி இருப்பது தொடர்பாக தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வருத்தம் தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை செய்திருக்கிறார். இந்த வீடியோவை எடுத்தது தங்களுடைய நிர்வாகிகள் தான், ஆனால் அதனை அவர்கள் தவறுதலாக இதனை பதிவு செய்து விட்டனர். எனவே இதற்கு தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவாதத்தின் போது ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அன்னபூர்ணா உணவகத்தினுடைய உரிமையாளர் சீனிவாசன் அந்த கேட்ட விவகாரம் என்பது தொடர்ந்து சமூக வலைதளத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிடும் போது இந்த விவகாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நான் தொடர்ந்து தொலைபேசியில் பேசினேன். அவர் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய ஒருவர். எனவே அவருடனும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நடைபெற்ற இந்த விவாதம் என்பது தங்களுடைய நிர்வாகிகள் மூலமாக வீடியோவாக எடுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதனை நான் இந்த விவகாரத்தில் ஒரு மாநில தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த விவகாரத்தை உடனடியாக முடிவுக்கு அனைவரும் கொண்டு வர வேண்டும். இதனை மேற்கொண்டு விவாதிப்பதற்கு இதில் எதுவும் இல்லை என்பன போன்ற ஒரு கருத்தை தான் அண்ணாமலை பதிவு செய்திருக்கிறார். எனவே சற்று நேரத்திற்கு முன்பாக பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இது தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தினை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய மாநில தலைவர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.